ஏண்டி மீனா, நான் தான் சொன்னேன்ல, நீ தான் என்னை நம்பவே இல்லை. நீ அப்பவே நான் சொன்ன விஷயத்த நம்பி இருந்தேன்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்திருக்காது. இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த விஷயம் மட்டும்தான் உண்மை. ஆதியும் பாரதியும் தான் புருஷன் பொண்டாட்டி. மா, நான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சொந்தம் இருக்கும், ரகசியம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சப்போ பாரதி தான் பொண்டாட்டியா இருப்பான்னு நான் யோசிக்க கூட இல்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, ஆனா 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு வந்தது பா எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா மீனா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. சரி சரி, இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த போட்டோவை அந்த ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். மா, பாரதி ஏமா இந்த விஷயத்த மறைக்கணும்? இத மறைக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? மா, இருந்தாலும் பாரதி ரொம்ப பாவமா, மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கா. உண்மைதாண்டி, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஆதி கூட சேர்ந்து வாழறதாண்டி சரியா இருக்கும். தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்க மேடம். அப்பா, ஆதித்யா கேட்டப்போ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ப்பா. இப்ப எனக்கு பயமா இருக்குப்பா. எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க, நான், அம்மா, தம்பி எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எங்க போனாங்க? சுதாகர், ஆதியோட சித்தி சித்தப்பா 2 பேரையுமே காணுமேப்பா. நீ அவங்கள பாத்தியா? அவங்க ஏதோ வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் நடக்கிற சமயத்துல சொந்தக்காரங்க வர்றப்ப அவங்க மண்டபத்துல இருக்க வேணாமாப்பா? அதான் இங்க நாம இருக்கோம்ல பாட்டி. அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் பாட்டி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யோசிக்காதீங்க. அவங்க எப்படியும் வந்துருவாங்க. என்ன இது? அண்ணி இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்க்க வர ஒரு மாதிரியா இருக்காங்க. சரி, என்னன்னு போய் கேட்போம். எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணி, என்ன தவக்கல? என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா தவக்கல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருல சம்பவகுமார், அன்னைக்கு போறப்போ என்ன உதவி வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அவருக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறேன், லைனே போக மாட்டேங்குது. அண்ணி, அவர் போன் எடுக்கலனா என்ன அண்ணி? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் எதுக்கு இருக்கேன்? இல்ல தவக்கல, உன்கிட்ட கேக்குற உதவியா இருந்தா நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். இது நம்மள மாதிரி ஆளுங்க பண்ற விஷயம் இல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். இத சமாளிக்க சம்பவகுமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்டா இருப்பாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆள் தான் வேணும். யாராச்சும் இருக்காங்களா? அண்ணி, அவ்வளவுதானே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ற மாதிரியே எல்லா குவாலிட்டியோட நம்ம கைவசம் ஒரு ஆள் இருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க. அவர் ஃப்ரீயா இருக்காரா இல்லையான்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன். சுதாகர், அங்க பாத்தியா? 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு சுதாகர். ஆமா பாட்டி. ஒரு நிமிஷம் ராஜேஸ்வரி அம்மா, நீங்களும் சுதாகரும் எங்க கூட மேல வந்து போட்டோ எடுத்துக்கணும்.
நான் எதுக்குப்பா? இல்லம்மா, நீங்களும் எங்க கூட கண்டிப்பா வந்து போட்டோ எடுத்துக்கணும். சரிப்பா. அது சரிம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட சொந்த பந்தம் யாருமே மேடையில காணுமே, யாரும் வரலைங்களா? மாப்பிள்ளையோட சித்தியும் சித்தப்பாவும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க. இங்க தானே எங்கேயோ இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க யாரையோ பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோ மேடையில மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறாருல்ல, அதான் அவங்களோட பையன் ஆனந்த். சரி சரி சரி. சுதாகர், ஆமா உன் பொண்டாட்டி மீனாவும் அவ அம்மாவும் எங்க போனாங்க? ரொம்ப நேரமா என் கண்ணுல அவங்க படலையே. இல்ல பாட்டி, நானும் கவனிக்கவே இல்லை. சரி, நீங்க போங்க, போட்டோக்கு போஸ் கொடுங்க. போலாம். போங்க போங்க. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பவானி சிட்டி முழுக்க கண்டிப்பா வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பா. அவ கையில மட்டும் மாட்டவே கூடாது. என் காயம் வேற ரொம்ப வலிக்குதே. கடவுளே, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உண்மையை ஆதிக்கிட்ட சொல்ற வரைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. என்னை காப்பாத்து. நான் இவ்வளவு நாள் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாரதியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பாரதி கிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்கணும். பவானியோட திட்டத்தை ஆதிக்கிட்ட சொல்லி பவானி மித்ராவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். கடவுளே, துரை அவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா கண்டிப்பா துரையை கொன்னுடுவாங்க. தவக்கல, நீ அவரை வந்துருவாருன்னு சொன்ன. நேரம் ஆயிட்டே இருக்க, ஆளை காணுமே. அண்ணி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார்.